ஐயனார் துணை சீரியல்ல இன்னி எபிசோட்ல சோழன் இன்னும் திருந்தாததுனால எல்லாருமே சோழன் மேல கோவமா இருக்கிறாங்க. அதுலயும் நம்ம சேரன் பயங்கரமா சோழனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல. மறுநாள் காலையில ஏந்திரிச்சு நிலா எல்லாருக்குமே டீ போட்டு கொடுக்குறாங்க. ஆனா சோழனுக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. தன்னோட அப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடேசன் கிட்ட கூட போய் நம்ம நிலா நல்லாவே பேசுறாங்க. இதெல்லாம் சோழன் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா பேசிக்கிறாங்களே, ஆனா என்னைய தான் யாரும் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேரன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போறோம், இப்பவே போறோம் அப்படின்னு சொல்றாப்புல. சோழன் இருந்துகிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல நீ வந்தே ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா சோழனை கோயிலுக்கு இழுத்துட்டு போறாங்க. எதுக்காக சேரன் எல்லாத்தையும் கோயிலுக்கு இழுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, எல்லாம் சோழனுக்காக தான். சோழனை அங்க கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்க சூடம் ஏத்தி அந்த சூடத்தை முன்னாடி காயத்ரி கிட்ட இப்படிலாம் நடந்துகிட்டது தப்பு. இதுக்கப்புறம் கார்ல ஏறுற எந்த பொண்ணுங்க கிட்டயும் நான் தப்பா பேச மாட்டேன், நான் கல்யாணம் ஆன உண்மையை மறைக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சேரன் நம்ம சோழன் கிட்ட சத்தியம் வாங்குறாப்புல. அதே டைம்ல அந்த கோயில்லயே ஒரு பொண்ணு தேங்காய் உடைக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம சோழன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாப்புல. இந்த பக்கம் சத்தியம்லாம் பண்ணி முடிச்சிடுறாப்புல. சத்தியம் பண்ணிட்டு எல்லாருமே கோயிலை சுத்தி வரும்பொழுது நம்ம சோழன் அந்த பொண்ணுகிட்ட ஓடி அந்த பொண்ணுகிட்ட போய் வள வளன்னு பேச ஆரம்பிக்கிறாப்புல. என்னங்க தேங்காய் உடைக்க முடியலையா, தேங்காவை இப்படி உடைக்கக்கூடாது இப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, உங்க கையெல்லாம் பிஞ்சு கையா இருக்கு அப்படின்னு கையெல்லாம் பிடிச்சி தொட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை நம்ம சேரனும் நிலாவும் பார்த்துடுறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு.